கலையின் செல்வம் நம் நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்ருக்கிறது கௌரிவாக்கத்தில் உள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில். ரொம்ப அற்புதமான திருக்கோயில். இங்கே ஆஞ்சநேயர் 5 முகத்தோடு நமக்கு காட்சி அளிக்கிறாரு. வரசக்தி விநாயகர். இங்கே ஒவ்வொரு சந்நிதியும் அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கௌரிவாக்கம் பஸ் ஸ்டாப் வந்தீங்கன்னா, தாம்பரம் வயா வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகிறது, அங்கேயே போர்டு வச்சுருக்காங்க. அந்த ரோடு போனாலே உங்களுக்கு இந்த கோயில் நம்ம போய் சேர்ந்துடலாங்க. கோயில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஈஸி அசசபிள் தான். கோயில் நீட்டாக ப்ளசண்ட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கோசாலையோடு இருக்குது கோயில். இந்த கோயிலில் அனுமன் பல திசைகளில் முகங்களை காட்டி நமக்கு காட்சி தராரு. கிழக்கு நோக்கிய முகம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி முகம். கிழக்கு நோக்கிய முகம் நம்மளோட முகபாவங்களை போக்கி மன தூய்மையை அளிக்கும். தெற்கு நோக்கிய முகம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி முகம். எதிரிகளை அகற்றி வெற்றி அளிக்கும் முகம். மேற்கு நோக்கிய முகம் ஸ்ரீ மகா வீர கருட சுவாமி. தீய மந்திரங்கள், மாந்திரிக தாக்கங்கள் மற்றும் பிற கெட்ட விளைவுகளை வெல்ல உதவும். வடக்கு நோக்கிய முகம் ஸ்ரீ லக்ஷ்மி வரஹமூர்த்தி சுவாமி. அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் வழங்கும் முகம். இந்த மேல் நோக்கிய முகமான ஸ்ரீ அயக்ரீவர் சுவாமி முகம் ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தரும். தூய்மையை அழிக்கும். துஷ்ட சக்திகளை நம்மளிருந்து விடுவிக்கும். அப்பேற்பட்ட அற்புதமான பஞ்சமுக ஆஞ்சநேயர் திருக்கோயில் இது. 6 அடியில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் நம்ம காட்சி தருவார். ரொம்ப அழகாக இருக்குது. நமக்கு அப்படியே ஒவ்வொரு முகமும் நம்ம டைம் எடுத்து பார்க்கணும். நல்ல காலையில் ஃபஸ்ட்டு பூஜை போனீங்கன்னா உங்களுக்கு கோபூஜையோடு இருக்குது. காரிய சித்தி நடக்க இந்த ஸ்லோகன் தான் படிக்கணும். நல்லா படிச்சுக்கோங்க இந்த ஸ்லோகனை. ஒரு விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு இங்கே ஆஞ்சநேயர்கிட்ட வேண்டிக்கிட்டு மட்டை தேங்காய் கட்டுறாங்க. அதை இங்கே சுவாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணிவிட்டு படி ஏறி போய் மேலே மட்டை தேங்காய் கட்டுறாங்க. பல பேருக்கு அவங்க வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறுது. அதனால தான் மாடியை பார்த்தா ஃபுல்லாகவே நிறைய மட்டை தேங்காய் கட்டி தாங்க இருக்காங்க. காலையில் ஃபஸ்ட்டு பூஜை நீங்கள் போனீங்கன்னா பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சகல மரியாதையோடு நீங்கள் இங்கே பஞ்சமுக ஆஞ்சநேயரை வேண்டிட்டு வரலாம். கோயிலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. கோயிலில் அன்னதானம் கொடுக்குறாங்க. நம்ம அன்னதானத்துக்கு பொருள் வழங்கலாம், இல்லை பைசா கொடுக்கலாம். கோயிலில் க்ளீனாக நீட்டாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. கரெக்டாக ப்ரொசீஜர் படியே எல்லா டைமுக்கும் அந்தந்த டைமுக்கு என்னென்ன பூஜைகள் உண்டோ அத்தனை பூஜைகளும் செய்கிறாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயரை பார்க்குறது நம்ம வாழ்க்கையை எல்லா தரத்துலேருந்தும் மேல் நோக்கி நம்மளை வளர்த்து விடுங்க. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைக்கி எங்களுக்கு திடீர்னு அமைஞ்ச கோயில் தான் இந்த கோயில். எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கோயில் எங்கே போகணுன்னா, தாம்பரம் வயா நீங்கள் வேளச்சேரி வந்தீங்கன்னா உங்களுக்கு கௌரிவாக்கம் பஸ் ஸ்டாப் இறங்கின உடனேயே சைவட் காலேஜ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ரோடு பேரலல் ரோடில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. ரொம்ப அற்புதமான திருக்கோயில். கௌரிவாக்கத்துக்குள்ள கோயிலுக்கு பஞ்சமே இல்லை. இந்த கோயிலுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட்டில் இருக்க ரோட்டில் போனீங்கன்னா குலசை முத்தாரம்மன் கோயில், ஐயா உண்டு கோயில் உண்டு. அதே போல் உங்களுக்கு ஹைகோர்ட் மகாராஜா கோயில் இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு முருகர் கோயில் இருக்குது, சாய்பாபா கோயில் இருக்குது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் வரவங்க ஒரு 7:30 மணிக்கு மேலே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூஜை அவங்க எல்லா சுவாமி அலங்காரம்லாம் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூஜை காட்டுறாங்க. ரொம்ப சீக்கிரம் வந்தீங்கன்னா நீங்கள் கோயிலில் வெயிட் பண்ணணும். இங்கே முருகர் சிலையை பார்த்தேன் பாருங்கள், அப்போதாங்க எங்கே முருகரை பார்த்தாலும் அப்படியே மெய் மறந்து போயிடும் எனக்கு. அப்பேற்பட்ட அற்புதமான திருக்கோயில் இந்த கோயில். கடவுள் நோக்கி 2 அடி எடுத்து வைங்க, கடவுள் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். நான் எதிர்பார்க்காம இன்றைக்கி காலையில் கிடச்ச கோயில் தான் எனக்கு இந்த கோயில். எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லொக்கேஷனும் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பதிவு பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் நிறைய கோயில்களை என்னால் பதிவுகள் போட முடியும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.